வணக்கம் நண்பர்களே. ரிலீஜன், காமன் சென்ஸ், சயின்ஸ், மதம், பொது அறிவு, அறிவியல், இந்த 3 கான்செப்ட்ஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 3 கான்செப்ட்ஸ் இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த 3 கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன? இதை நாம் ஒரு சோஷியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு சமூகவியல் கோணத்தில் நாம் அலசி ஆராய போகிறோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சயின்ஸும் ரிலீஜனும் போலார் ஆப்போசிட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நேருக்கு நேர் முரண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக உண்மை கிடையாது. உங்களுக்கே இது ஆச்சரியமாக இருக்கும், எப்படி ரிலீஜனும் சயின்ஸும் ஒன்று அப்படின்னு சொல்கிறீங்க. சயின்ஸ் ரிலீஜன் சேம் கிடையாது, நேரடியாக ஒன்று அல்ல. ஆனால் இந்த 2 கான்செப்ட்ஸ்க்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் இருக்கு. சொல்லப்போனால் ரிலீஜனுடைய ஒரு தொடர்ச்சி தான் சயின்ஸ். இதுக்கு நடுவில் தான் காமன் சென்ஸ், பொது அறிவு அப்படிங்கிற இன்னொரு கான்செப்ட் வருது. ஸோ இந்த 3 கான்செப்ட்ஸும் எப்படி இன்டர் ரிலேட்டடாக இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். முதல்ல ரிலீஜன், மதம். இந்த மதத்தினுடைய டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a system of beliefs and practices related to things that are considered sacred. அதாவது இது ஒரு சிஸ்டம். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிலீஃப் இருக்கு, அதாவது நம்பிக்கை இருக்கு, ப்ராக்டிஸ் இருக்கு, பழக்க வழக்கங்களும் இருக்கு. இது ரெண்டும் எது சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, புனிதமான சில விஷயங்களை சார்ந்தது, சம்பந்தப்பட்டது. இதுதான் ரிலீஜன். ரிலீஜனுக்குள்ள காட் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும், அது சேக்ரெட். அந்த காட் அப்படின்ற கான்செப்டை ஒட்டி நம்பிக்கை இருக்கா, பிலீஃப் இருக்கா, ப்ராக்டிஸ், பழக்க வழக்கங்கள் இருக்கா, இதுதான் ரிலீஜன். ரிலீஜன்லையுமே ஒரு நாலேஜ் இருக்கு, அது அப்சல்யூட் நாலேஜ். அந்த நாலேஜ் பார்த்தீங்கன்னா மாறாத ஒரு நாலேஜ், அதாவது அறிவு. அடுத்தது காமன் சென்ஸ். காமன் சென்ஸ் அப்படிங்கிறது பொது அறிவு. மக்கள் இந்த உலகத்தில் பல ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு வராங்க. அவங்கள சுற்றி அந்த சுற்றுச்சூழல் இருக்கு, என்வாயன்மெண்ட் இருக்கு. அந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமாக அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்கு, அந்த பெர்செப்ஷன் எப்படி இருக்கு, அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, ஹவு தே மேக் சென்ஸ் அவுட் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் கோயிங் ஆன். இந்த சிந்தனை தான் நம்ம பொது அறிவு, காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சயின்ஸ், அறிவியல். சயின்ஸினுடைய டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் இஸ் a systemic body of certified and changing knowledge based on observable fact. இங்கே ஃபேக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபேக்ட் அப்படின்னா என்ன? உண்மை. ஒரு நிகழ்வு நடக்குது, அதனுடைய காரணம் என்ன, அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், உறுதி செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஃபேக்ட். ஒரு பென் அடிக்கிறீங்க, மேலே தூக்கி போடுறீங்க, மறுபடியும் கீழே விழுது, அப்சர்வ் பண்ணுறீங்கல்ல, வெரிஃபை பண்ணுறீங்கல்ல, அது உண்மை அப்படின்ற முடிவுக்கு வருவீங்கல்ல, இதுதான் ஃபேக்ட். ஸோ அந்த ஃபேக்டை வச்சு நம்ம கெயின் பண்ணுற நாலேஜ் தான் சயின்ஸ். சயின்டிஃபிக் நாலேஜ் வந்து சேஞ்சிங் நாலேஜ், மாறக்கூடியது. இன்னைக்கு ஒரு ஃபேக்ட் அப்சர்வ் பண்ணுவீங்க, மேற்கொண்டு நாளைக்கு அது சம்பந்தமாக இன்னும் பல விஷயம் நமக்கு தெரியும். அதனால தான் அதை பாடி ஆஃப் சர்டிஃபைடு அண்ட் சேஞ்சிங் நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ எப்படி ரிலீஜனில் ஆரம்பித்து நம்ம சயின்ஸில் வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் பல வருடங்களாக வாழ்ந்துட்டு வராங்க. சொல்லப்போனால் லட்சக்கணக்கான வருடங்களாக வாழ்ந்துட்டு வராங்க. மனிதன் முதல்ல வாழ்க்கையை அந்த பூமியில் ஆரம்பிக்கும் போது சுற்றி நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு. மழை வந்துச்சு, புயல் அடிச்சுது, சுற்றி மிருகங்கள்லாம் இருந்தது, வியாதிகள்லாம் நிறைய வந்துச்சு, உணவு நிறைய நேரத்தில் கிடைக்காம இருந்தது. அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. அப்போது அந்த சுற்றுச்சூழலை பற்றி, அந்த நிகழ்வுகளை பற்றி முதல்ல தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் வந்தது. இங்கே தான் காமன் சென்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வருது. அப்போ தான் மனுஷன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான், அந்த காரணங்களை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறான். இதுதான் நம்ம காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு, ஆதி மனிதன் முதல்ல மழையை பார்க்குறான், ரெயின் வருது, ரெயின் கிளவுட்லேருந்து வருது, அந்த ஃபினாமினன் அதெல்லாம் அவனுக்கு ஐடியாவே இருக்காது. மேலே பார்க்குறான், மேலேருந்து ஏதோ ஒரு விஷயம் கீழே விடுது, அது நமக்கு தேவை. நீர், இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அந்த சிந்தனை வளர ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் இந்த மழையில் ஆபத்தும் இருக்குது.
வெள்ளம் வந்துடுச்சுன்னா நம்மளே செத்துருவோம். அப்போ இந்த சிந்தனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக சிவிலைசேஷன்ஸ்லாம் உருவாகுது. நாகரிகம் வளர ஆரம்பிக்குது. மனிதன் ஒரு நாகரிகத்தை உருவாக்குறான், தன்னைத்தானே மேம்படுத்துறான். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காமன் சென்ஸ் மேற்கொண்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. இதுதான் ரிலீஜன் அப்படின்னு சொல்றது. இந்த சிந்தனைகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சிஸ்டமாக ஃபார்ம் ஆகுது. அதில் இன்னும் பெட்டராக அவன் நாலேஜை அப்டெயின் பண்ணுறான். உதாரணத்துக்கு மழை வருது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அப்போ அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்னா, அதில் நமக்கு ஒரு சர்டன்டி வேணும், ஒரு சேஃப்டியே வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த மழையவே கடவுளாக கும்பிடலாம், அதை நம்ம மதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெயினை காடாக ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போது ரிலீஜன் உள்ள வருதா? இப்போ காமன் சென்ஸை வச்சு மேற்கொண்டு நாலேஜ் அடுத்த லெவலுக்கு போகுது. இதுதான் ரிலீஜன். ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இது ஃபேக்டை பேஸ் பண்ணி இல்லை, ப்ராப்பராக நம்ம வெரிஃபை பண்ணலை. காடாக கும்பிடுறோம், ஆனால் எப்படி அந்த மழை உருவாகுது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லாஜிக் என்ன, கான்செப்ட் என்ன அப்படின்றத அவன் இன்னும் ஆராய்ச்சி செய்யலை. ஸோ இப்படி தான் ரிலீஜன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் உருவாகுது. ரிலீஜன்னால் நிறைய நன்மைகள் மக்களுக்கு அந்த காலத்தில் இருந்தது. ஏன்னா நடக்கக்கூடிய சம்பவங்கள் இது எல்லாத்துலேயும் ஒரு காரணத்தை நாமளே உருவாக்கலாம். ஒரு இறப்பே நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி நம்மளே கன்வின்ஸ் பண்ணலாம். அதே போல் ஃப்யூச்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு சர்டன்டி கிடைக்கும். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்விரான்மெண்ட்டை, ஆனாலும் ஒரு நம்பிக்கை, இது இப்படி நடக்கும், இது இப்படி நடக்கிறதுக்காக நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும். காட் அப்படின்ற கான்செப்டை நாம் உருவாக்கலாம். அப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், நம்ம மேலேயே ஒரு கண்ட்ரோல் இருக்கும். செக்ஷுவல் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணலாம், சொசைட்டல் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணலாம், நமக்கு நாமே வேல்யூஸ், நார்ம்ஸ், பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் உருவாக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் வரையறை செய்யக்கூடிய அந்த சிஸ்டம் தான் ரிலீஜன். நீங்கள் இந்தியன் சொசைட்டி எடுத்துட்டிங்கன்னா கூட ஏன்ஷியன்ட் டைமில் ரிலீஜன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒர்ஷிப் பண்ணாங்க. காரணம் என்னன்னா இதுவும் காமன் சென்ஸ் தான். ரீப்ரொடக்ஷன் நடக்குது, ஆண் பெண் இருந்தால் தான் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், அதை அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் அதை தாண்டி ஃபேக்ட் இருக்காது, வெரிஃபை பண்ண முடியாது. ஆனால் அந்த சிந்தனை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸையே ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதுதான் உயிர் தருது. இங்கேயும் காமன் சென்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஜனாக மாறுது. யூரோப்பியன் சொசைட்டியில் இதே மாதிரி தான். மிடிவல் டைம்ஸ்லாம் எர்த்தை சுற்றி தான் சன் சுழண்டு வருது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுவும் காமன் சென்ஸ் தான். அந்த டைமில் சயின்ஸ் வரல, வெரிஃபை பண்ண முடியல, ஃபேக்ட் அப்சர்வ் பண்ண முடியல, எவிடன்ஸ் இல்லை, ஆனாலும் they are மேக்கிங் சென்ஸ். ஸோ இதுதான் காமன் சென்ஸ்க்கும் சயின்ஸ்க்கும் உள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வருது, லாஸ்ட் ஸ்டேஜ். சயின்ஸ் மெயினாக எப்போ வர ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிடிவல் பீரியட். இது முடிவுக்கு வர்ற அந்த நேரத்தில் மாடர்ன் பீரியட் ஸ்டார்ட் பண்ணுற அந்த டைம்ஸில் சயின்ஸ்ன்றது ஒரு ப்ராப்பரான சிஸ்டமாக உருவாகுது. அதுக்கு முன்னாடியே சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ்லாம் நடந்திருக்கு, ஆனாலும் இதுதான் டேர்னிங் பாயிண்ட். இப்போ யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ரெனைசன்ஸ், மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் வர ஆரம்பிச்சது. அப்போது இந்த டைமில் நம்ம என்ன கவனிக்கிறோம்னா காமன் சென்ஸ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் சயின்ஸுக்கு ஜம்ப் ஆகுது. அந்த பொது அறிவிலிருந்து அறிவியல் உருவாகுது. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, சிந்தனை இருக்குது, ஆனால் அந்த சிந்தனையை நான் வெரிஃபை பண்ணோம், மேற்கொண்டு நான் அதை செக் பண்ணி இதுதான் அப்படின்னு அந்த ஊர்ஜிதம் செஞ்சாதான் என்னால் ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியும் அப்படின்ற நிலைக்கு வராங்க. இங்கே தான் சயின்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. ஸ்லோவாக ஃபேக்ட்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எவிடன்ஸை கேதர் பண்ணுறாங்க. மேற்கொண்டு அந்த அப்சர்வேஷன் நடந்துட்டுருக்கு. ஃபைனலாக நமக்கு அந்த ட்ரூத் கிடைக்குது. அதுதான் நம்ம லாஸ்ட் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ மழை ஏன் வருது அப்படிங்கிறத மேற்கொண்டு நம்ம ரிசர்ச் பண்ணுறோம். ஸோ அது ஊர்ஜிதமாகுது. எதை பேஸ் பண்ணி மழை அப்படிங்கிறது உருவாகுது. அதே போல் ரீப்ரொடக்ஷன், இங்கேயும் வெரிஃபிகேஷன் நடக்குது. மனித உயிரானது எப்படி உருவாகின்றது, அதற்கான ரிசர்ச் ஆரம்பிக்கப்படுது. அதில் மறுபடியும் ஃபேக்ட்ஸை நாம் அப்சர்வ் பண்ணுறோம். காமன் சென்ஸ் ஃபர்தராக சயின்ஸாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி தான் எர்த்தை சுற்றி சன்
சுற்றி வந்துச்சுன்ற பிலீஃப் இப்போ அப்படியே மாறுது. சன்னை சுற்றி தான் எர்த் வருது அப்படின்ற முடிவுக்கு வரோம். இதுக்கும் காரணம் வந்து ரிசர்ச், வெரிஃபிகேஷன், அப்சர்வேஷன் ஆஃப் ஃபேக்ட், எவிடன்ஸ். அப்போ ஃபைனலாக நாம் இந்த ஃபேக்டை ஏற்றுக்கிறோம். ஆமாம், எர்த்து தான் சன்னை சுற்றி வருது, சன் எர்த்தை சுற்றி வரலை அப்படின்ற முடிவுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி தான் ரிலீஜனில் ஆரம்பித்து சயின்ஸில் இன்னைக்கு தேதியில் நாம் வந்து நிற்கிறோம். அப்போ இந்த சயின்ஸ் ரிலீஜன் ரெண்டுமே காக்னிட்டிவ் சிஸ்டம் தான். சொல்லப்போனால் ரெண்டுமே அறிவு சார்ந்தது தான். ரிலீஜனுமே அறிவு சார்ந்தது தான். ஆனால் அந்த ரிலீஜனில் இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து அப்சல்யூட் நாலேஜ். அதை நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது. காடுங்கிற கான்செப்ட் இருக்குது, ஆனால் சயின்ஸை சேலஞ்ச் பண்ணலாம். அது சேஞ்சிங் நாலேஜ், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய நாலேஜ். ஏற்கனவே இருக்கிற ஃபேக்டை மேற்கொண்டு நீங்கள் தேவைப்பட்டால் ரீவெரிஃபை பண்ணலாம், மேற்கொண்டு ரிசர்ச் பண்ணலாம், புதுசாக நீங்கள் ஃபேக்ட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அப்போ புரிஞ்சுக்கோங்க, காமன் சென்ஸ் ஒரு காலத்தில் உருவாகுது. அந்த காமன் சென்ஸை யூஸ் பண்ணி தான் ரிலீஜன் அப்படின்ற கான்செப்ட் வருது. இதை தாண்டி அடுத்த ஸ்டேஜில் சயின்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. எல்லாத்துக்குமே பேஸுங்கிறது அந்த சிந்தனை. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.